சிம்ம லக்னம்ங்கும்போது அங்கே பணத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருக்காங்கன்னா புதன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மத்திற்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, புதன் வேல்யூ கம்மியாக இருக்காருன்னா வடக்கு திசையை நீங்கள் பயன்படுத்தி பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அப்போ எந்த திசை எனக்கு வலுவாக இருக்குது, அந்த திசை எனக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எப்போதுமே இது ரெண்டும் சேர்ந்தே பல நேரங்களில் சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கும். அதனாலேயே இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கிரேஸ், ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, முதல் நிகழ்ச்சியில் பார்த்துட்டோம். முதல் 4 லக்னங்களுக்கு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்ததாக 4 லக்னங்களுக்கு இந்த பணவரவு தொடர்பான நிகழ்வுகள், வீட்டில் பணம் தங்கக்கூடிய நிகழ்வுகள், இதெல்லாமே பார்த்திங்கன்னா எந்த இடத்த நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது எந்த இடத்த யூஸ் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டாக்டர் சாந்தி தேவி மேடம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி மேடம். நம்ம போன பதிவில் பார்த்திங்கன்னா 4 லக்னங்கள் பேசிட்டோம். இப்போ அடுத்ததாக சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னக்காரர்கள் நம்ம வீட்டில் எந்த இடத்த ஸ்பெசிஃபிக்காக தேர்வு செஞ்சு வழிபாடு பண்ணணும், அப்படி வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பண வரவு தொடர்பானது, பணம் வீட்டில் நிலைக்கும் தன்மை தொடர்பானதில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். பொதுவாக சிம்ம லக்னம்ங்கும்போது அங்கே பணத்தை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகமாக யார் இருக்காங்கன்னா புதன் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்மத்திற்கு ஒரு கூடுதல் ப்ளஸ் என்ன அப்படின்னா, வருமானத்திற்கும் லாபத்திற்கும் இந்த புதன் மட்டும்தான் அதிபதி. அதனால் 2 ப்ளஸ். இந்த புதனை அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னாவே அவங்களுக்கு வருமானமும் வரும், லாபமும் வரும். 2 வழிகளில். இப்போ சம்பளம் மட்டும் எனக்கு வேண்டாம், கூடுதலாக ஒரு சம்பள உயர்வு கிடைச்சா எப்படி இருக்கும், இல்லை ஒரு போனஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த அளவில். அப்போது இந்த புதன் அவங்களுக்கு ரொம்பவே ஒரு தன லாபத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால அந்த புதனை தான் இவங்க ரொம்ப பலப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த புதனை பலப்படுத்துவதற்கு இவங்க என்ன பண்ணணும்னா, பெரும்பாலும் இவங்க எப்போதுமே ஏலக்காயை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஏலக்காயை பொடி பண்ணி அவங்க எந்த திசையில் முக்கியமாக இந்த ஏலக்காயை பயன்படுத்தணும்னா, நேர் ஈசான்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில் இந்த ஏலக்காயை வச்சு இவங்க வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட கூடுதலாக இவங்க குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஏன்னா அங்கே 5ஆம் இடம் குருவுடைய வீடாகவே இருக்கும். அப்போ அந்த குருவையும் அவங்க கெட்டியாக பிடிச்சிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த ஏலக்காயின் மனம் அவங்க எப்போதுமே அவங்க வீட்டில் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த பணம் சம்மந்தமாக பேச போகும்போது அந்த ஏலக்காய் 2 வாயில் போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இவங்க பணம் வைக்கிற இடத்துல ஏலக்காயை ஒரு 5 ஏலக்காயை, ஏன்னா புதனுடைய எண்ணிக்கை 5, இந்த 5 ஏலக்காயை ஒரு பச்சை துணியில் முடிஞ்சு இவங்க வச்சுக்கிறாங்க. ஏன்னா நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏலக்காயை பச்சை துணியில் முடிஞ்சு வைக்கிறது. எல்லாருக்கும் அது நல்லதானா? இல்லை. சிம்ம லக்னக்காரர்கள் மட்டும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடிய. நீங்க புதன் என்னன்னு எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது வாஸ்துல. இப்ப நம்ம புதன்னா வடக்கு திசையை தான் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்ப இவங்க வடக்கு திசையை நிறைய யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பா, தாராளமா வடக்கு திசையை அதிகமா பயன்படுத்தலாம். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அட்சய வாஸ்துல உள்ள ஒரு சிறப்பு, இந்த புதன் அவங்களுக்கு வேல்யூ அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வடக்கு திசையை பயன்படுத்தணும். புதன் வேல்யூ கம்மியாக இருக்காருன்னா வடக்கு திசையை நீங்கள் பயன்படுத்தி பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அப்போ எந்த திசை எனக்கு வலுவாக இருக்குது, அந்த திசை எனக்கு நன்மையை தருமா அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ ஜோதிடமும் வாஸ்துவும் சேர்ந்து தான் நம்ம பார்க்க முடியும். ஜோதிடம் தனியாக வாஸ்து தனியாக பிரித்து கிடையவே கிடையாது. ஸோ இவங்க எந்த கிழமை எந்த ஓரையில் புதன்கிழமை புதன் ஓரையை இவங்க பலமாக பிடிச்சிக்கலாம். புதன்கிழமை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை புதன் ஓரையை இவங்க பயன்படுத்திக்கலாம். அது அவங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். என்ன மாதிரி படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும்? பச்சை நிறமான எந்த ஒரு நிகழ்வை, ஏன்னா இவங்களுக்கு ஏலக்காயே போதும் மணக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, இதுவே போதுமானது. அதுக்கு மீறி அவங்க தெய்வமாக அவங்க வழிபடணும் அப்படின்னு நினச்சா பச்சையம்மன் வழிபாடு, கன்னியாகுமரி பகவதி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். நன்றி மேடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னக்காரர்கள் என்ன வீட்டில் என்ன மாதிரியான யூஸ் பண்ணணும், எந்த சாமி படத்தை வச்சு வழிபாடு பண்ணணும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
கண்டிப்பாக இந்த கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கிரன் இருப்பார். எப்படி மேஷத்துக்கு சுக்கிரன் எடுத்தோமோ அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கும் சுக்கிரன் தான் பணவரவை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். இந்த பணவரவு அப்படிங்கிறது இவங்க கன்னி லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அவங்களுக்கு வசப்பட்டுடும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. எப்போதுமே இது ரெண்டும் சேர்ந்தே பல நேரங்களில் சேர்ந்தே பயணிக்கக்கூடிய கிரகங்களாகவும் இருக்கும். அதனாலேயே இவங்க 2 பேருக்குமே ஒரு கிரேஸ், ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுடைய வீடுனுடைய எனர்ஜி லெவல் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்கக்கூடியது என்னென்னா, இவங்களுக்கும் வடகிழக்கு ஈசானியம் அப்படிங்கிறது எனர்ஜி லெவல் நிறைந்த பிளேஸாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இவங்களுக்கு பணம் தங்கணும் அப்படின்னாவே கிழக்கு சார்ந்த வடக்கு பகுதி இருக்கு இல்லையா, அந்த கிழக்கு சார்ந்த வடக்கு பகுதியில் இவங்க கஜலட்சுமியை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான இருக்கும். ஏன்னா குரு அவங்களுடைய வீடுங்கிறது குருவுடைய அம்சம், இந்த 2ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுடைய அம்சம். அந்த குரு அப்படின்னா நம்ம யானையை குருவாக எடுத்துக்கிறோம், கஜம் அப்படிங்கிறத குருவாக எடுக்கிறோம். இங்கே சுக்கிரன் லக்ஷ்மி, அதனால கஜலட்சுமி அவங்க வழிபாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோவில்லையுமே அவங்களுக்கு வாயு மூலையில் வடமேற்கு திசையில் கஜலட்சுமி சிவன் கோயில்களில் நிறைய இருக்கும். அப்படி கோயிலில் போய் வழிபடுறதுனால இவங்க கஜலட்சுமியை வழிபாடு பண்ணுறாங்க. செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறாங்க. வீட்டில் செந்தாமரை கிடைச்சது அப்படின்னா அவங்களுடைய அந்த ஈசானிய பகுதிகளில் கிழக்கு சார்ந்த வடக்கு திசையில் மேற்கு பார்த்த மாதிரி அந்த கஜலட்சுமியை வச்சு இவங்க செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுறாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இல்லைங்க எனக்கு கஜலட்சுமி ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், இல்லை கஜலட்சுமியாக மனசில் உருவப்படுத்திட்டு கூட அந்த தாமரை மலரை அந்த இடத்துல வச்சு நம்ம பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக மேடம், நல்லது. இது எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னா, இவங்களுக்கு புதன்கிழமை சுக்கிர ஓரையிலையோ அல்லது சுக்கிரன் வெள்ளிக்கிழமை புதன் ஓரையிலையோ இந்த வழிபாடு பண்ணால் இவங்களுக்கு விசேஷமாக இருக்கும். நன்றி மேடம். அடுத்ததாக துலா லக்னம். இந்த துலா லக்னம் யாருக்கெல்லாம் ஏஎல்பி லக்னமாக செல்லுதோ அவங்க என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம், வீட்டில் எந்த திசையை அவங்க யூஸ் பண்ணலாம்? அப்போதும் இந்த துலாம் லக்னத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது. அப்போ இந்த செவ்வாயினாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முருகன் வழிபாடை இவங்க பண்ணாவே இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் நிறையவே இருக்கும். பொதுவாக அந்த துலாம் கடனும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த கடனை தீர்க்கிறது கூட இவங்க முருகப்பெருமானை பிடிச்சிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இவங்க கடனாலேயே இவங்க வீடுன்னு வாங்கினா கூட அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கடன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடம். இவங்க கிழக்கு திசையில் நேர் கிழக்கு, அது இந்திரத்திக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கிழக்கு திசையில் அந்த முருகனை வச்சு வழிபடுறாங்க. அதுவும் வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வச்சு, ஏன்னா தெய்வானை இந்திரனுடைய மகள், அதனால அந்த தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனை வச்சு அந்த கிழக்கு திசையில் அவங்க வழிபாடு பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அந்த பணம் அந்த வீட்டில் தங்கும். எதனால் இந்த திசைகள்லாம் நம்ம வீட்டில் கும்பிட சொல்கிறோன்னா, வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாகும், செல்வ செழிப்பு அதிகமாகும், வீட்டில் அந்த பணம் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்ம முன்னாடி மேச லக்னத்துக்கு சொன்ன மாதிரி இந்த சாமி கும்பிடும்போது அவங்க நாணயங்களை அங்கே வச்சு கும்பிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் அந்த 108 நாணயங்கள் போட்டு அந்த நாணய சப்தம் அப்படிங்கிறது அது ரொம்ப ஒரு எனர்ஜிவான பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சத்தம். அந்த நாணயங்களை அப்படியே அள்ளி போட்டு அந்த சலசலன்னு அந்த சத்தம் கேட்குற அளவுக்கு அவங்க சந்தோஷமாக அந்த பூஜையை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய உண்டு. எந்த கிழமை எந்த ஓரையில் வழிபாடு? கண்டிப்பாக துலாம் லக்னத்தை பொறுத்தளவில் செவ்வாய்க்கிழமை சுக்கிர ஓரை அல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய் ஓரை, இது 2யுமே அவங்க பயன்படுத்திக்கலாம். அது அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் அமையும். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். தீபம் கட்டாயம் தீபம் ஏற்றணும். முருகனுக்கு பிடித்த செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணலாம். அல்லது செம்பருத்தி மலர்கள், இந்த மலர்கள் முருகனுக்கு உரித்தானது, இந்த மலர்களை வச்சு முருகனை பூஜை பண்ணலாம். கண்டிப்பாக மேடம். அடுத்ததாக நம்ம விருச்சிக ராசி பார்த்துருவோம். விருச்சிக லக்னம், ஏஎல்பி லக்னம் யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக செல்கிறதோ அவர்கள் வீட்டில் என்ன வழிபாடு செய்யலாம், எந்த திசையை அதிகமாக பயன்படுத்தணும்? கண்டிப்பாக விருச்சகத்தை பொறுத்தளவில் இவங்களுக்கு கடன் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஆனால் வருமானத்தை பெருக்கிறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா, ரொம்ப தீவிரமான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. பெருந்தன்மையாக விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு விருச்சகத்துக்கு அதிகமாகவே உண்டு. பண விஷயத்தில் கராராகவே இருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இவங்களுக்கு பணத்தை தரக்கூடிய கிரகம் யாராக இருப்பாங்கன்னா குருவாக தான் இருப்பாங்க. குருவுடைய கேரக்டர் என்னன்னா, தன்னை சுற்றி உள்ளவங்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பார், ஆனால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் அந்த குரு. அதனால் இவங்க அந்த குருவுடைய நிகழ்வு அப்படின்னு நம்ம ரொம்ப இவங்க ஆத்மார்த்தமாக வழிபடணும் அப்படின்னா, குருவாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி மலை முருகனை இவங்க பலமாக பிடிச்சிக்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா குழந்தை, குருன்னா குழந்தை,
அந்த குழந்தையே குருவாக இருந்து உபதேசம் செய்தவர்னா அது முருகன் தான். அதனால் அந்த சுவாமிமலை முருகன் வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பார், தெய்வமாக இருப்பார். இவங்க வந்து வெள்ளிக்கிழமையை பொதுவாக இவங்க வந்து எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னா, சுக்கிரன் இவங்களுக்கு நேராக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். விருச்சகத்தை பொறுத்தளவில் சுக்கிரன் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகம். இவங்க நேரடியாக கும்பிட்றதை விட இவங்களுடைய துணையோடு சேர்ந்து இவங்க போய் கும்பிடணும் அப்படிங்கிறதுனால சுக்கிரனை பிடிச்சிக்க சொல்கிறோம். இவங்க வந்து வியாழக்கிழமை இந்த செவ்வாயோடைய ஓரையில் அல்லது செவ்வாய்க்கிழமை அந்த குருவுடைய ஓரையில் இவங்க வழிபாடு செய்யணும். எங்கே வழிபாடு செய்யணும்னா, கிழக்கு சார்ந்த மேற்குங்கிறத விட மேற்கு பார்த்த மாதிரி அந்த சுவாமி படத்தை வச்சுக்கணும். தென்கிழக்கு ஓரமாக இவங்க வந்து அந்த முருகனை, சுவாமிமலை முருகனை வச்சு கும்பிடுறாங்க. அதுவும் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய முருகனாக இருந்தால் ரொம்ப விசேஷம். கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு. ஆமாம், தென்கிழக்கு அந்த திசையில் இவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு ஓரையை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. நிச்சயமா நன்றி.